ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜெயம் ரவி அவரோட டைவர்ஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஜெயம் ரவி வந்து அவர் ஒய்ஃபோட டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ, இப்ப நம்ம அத வச்சு நம்ம என்ன நியூஸ் சொல்ல போறோம்னா, சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். ஒருத்தங்க லைஃப் பார்த்து. அது இவரெல்லாம் செலிபிரிட்டில. ஸோ, இவர வச்சு சில விஷயங்கள் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த வீடியோ. என்னன்னா, ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன். அவங்க அப்பா வந்து அவ்வளோ பெரிய எடிட்டர். ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப ஒழுக்கமானவர். அதே மாரி அவங்க அண்ணனும் தெரியும் உங்களுக்கு. அந்த மாரி ஒரு நல்ல ஃபேமிலிலேருந்து வந்ததுனால, இவரும் அதே மாரி தான். அவ்வளோ ஒழுக்கம். நீங்க ஜெயம் ரவியும் ஒரு ஹீரோயின் அந்த மாரி ரூமர்ஸ்லாம் நீங்க அந்த மாரி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதன் தான் ஜெயம் ரவி. அதே மாரி வெல் டிசிப்ளின்டு, செம்ம ஹார்ட் ஒர்க்கிங்கு. அதே மாரி உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட்டு அவர் எவ்வளோ அழகா இருப்பார்ன்னு உங்களுக்கே தெரியும். அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஒரு டான்ஸு, ஃபைட்டு, பரதநாட்டியம் கூட ஆடுவார்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கத்துக்கிறாரு. அதாவது என்ன ப்ரொஃபஷனல் அவரு. ஸோ, அந்த மாரி வந்து ஃபைட்லேருந்து எல்லாமே பக்காவா பண்ணுவாரு. அந்த மாரி வந்து குழந்தைய வளர்த்துருக்காங்க. நல்லவனா மட்டும் இல்ல, வல்லவனா வளர்த்துருங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது அப்படியே நீங்க பார்க்கலாம். அவரோட ஃபர்ஸ்ட்டு படம் வந்து ஜெயம். அந்த படத்த டைரக்ட் பண்ணது அவங்க அண்ணன் தான். அது ரீமேக் ரைட்ட கொண்டு வந்து எடுத்து வந்தது வந்து அவங்க அப்பா தயாரிச்சிருப்பாரு. ஸோ, அந்த மாரி வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பண்ணி இவர வந்து அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாரி அவர வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தன் ஓன் திறமையால சில படங்கள்லாம் பண்ணி பெரிய ஆள் ஆனாரு. அது நிறையா ரீமேக் ரைட்ஸ்லாம் வாங்கி அவங்க அண்ணனே வந்து ஒரு டைரக்டரா உருவானாரு. அவங்க அப்பா வந்து அவங்க அண்ணன், தம்பி 2 பேரையும் வந்து அப்படியே வளர்த்து விட்டாரு. ஸோ, அந்த மாரி ஒரு நல்ல ஃபேமிலி வந்து பின்னணியில இருந்தா, எப்படி ஒருத்தர் உயரலாம் சொல்றதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஜெயம் ரவி, ப்ளஸ் அவங்க அவங்க அண்ணன் ராஜா. பட் அதே உதாரணம் வந்து இப்ப சொல்லலாம். இப்ப அவர் ஃபேமிலி லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை. யாரு கரெக்ட் தப்புலாம் நம்ம போக தேவையில்ல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தோல்விகள். ஒரு படமும் ஓடுறதில்ல. பழைய ஜெயம் ரவி மாரி அவர் வந்து படம் ஹிட் குடுக்குறதில்ல. ஏதோ ஒரு சரிவு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ, இப்போ வந்து டைவர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இதில் அஃப்கோர்ஸ் இன்னொன்று காரணமும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவங்க மாமியார் இருக்காங்கள்ல, மாமியார் வந்து இவங்களோட படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று என்னதான் மாமியார் இருந்தாலும் இவர் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஹீரோ, இவருக்கேற்ற சம்பளம் தரணும்ல, சம்பளம்லாம் தரது கிடையாது. சம்பளத்தை குறைச்சி என்ன சொல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15 கோடி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே தர முடியாது அந்த மாதிரி பண்ணுறது. இவருக்கான கதையை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கே இந்த படத்தை ஜெயம், அது அப்படின்னா தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் அவ்வளோ சினிமா நாலேஜ், அவ்வளோ எடிட்டரு, ப்ளஸ் அவங்க அண்ணனும் ஒரு டேரக்டரு. ஸோ, அவங்களாம் பார்த்து இப்போ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி சூப்பராக ஒரு ரீமேக்காக இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக இப்போ விஜய் எப்படி போக்கிரி கில்லிலாம் ரீமேக் பண்ணி செம்மையாக ஓடின மாதிரி ஜெயம் ரவி பார்த்து நிறைய ரீமேக் பண்ணி தான் அவர் இவ்வளோ பெரிய ஆளே ஆனார். கரெக்டான படத்தை ரீமேக் பண்ணி எப்படி இவர் வந்து பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டாக பண்ணாங்க. இப்போ வந்து மாமியார் அவங்களுக்கு என்ன சினிமா பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. அவங்க குடும்பம் கண்டிப்பாக சினிமா ஃபேமிலி கிடையாது. ஸோ, அந்த மாதிரி சில டிசிஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக இது ஏன் இவர் அலோவ் பண்ணார் அப்படின்றதுலாம் வேறு விஷயம், அது வேறு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நோ சொல்ல முடியல போஸ். ஏன்னா அவங்க என்ன இருந்தாலும் மாமியார் சொல்லிட்டு இவரால் எதுவும் நோ சொல்ல முடியலையா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ, அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இவர் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி அவங்க அப்பா ஆலோசனை இல்லை இவரே சொந்தமாக முடிவெடுத்திருந்தா கூட இவ்வளோ சரிவு கண்டிப்பாக அவருக்கு ஏற்பட்டிருக்காது. ஸோ, அதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து அகெயின் சொன்ன மாதிரி அவங்க குடும்பம் இதுக்குள்ளே போக தேவையில்ல. நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா, அதனால தாங்க நல்ல ஒரு ஃபேமிலி இருந்தால் தான் உங்கள் கெரியரில் அமையறதுக்கு அவ்வளோ ஊக்கமாக இருக்கும். ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஒரு நல்ல மனைவி, ஓகேங்களா? அவங்க வந்து சொல்லுவாங்களே, வி கேன் மேக் ஆர் பிரேக் எனிஒன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் சுற்றி இருக்கவங்க தான் நீங்கள் யாருன்னு உங்களை வந்து முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஜெயம் ரவி அவங்களுக்கு வந்து டேலண்ட்லலாம் எந்த குறையும் இல்லை. அவர் நடிக்காத படம் கிடையாது, அவர் நடிக்காத கேரக்டர் கிடையாது, உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? எல்லாமே அழகுலேருந்து அறிவு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் சுற்றி உள்ள விஷயங்கள் சரியில்லைன்னா அந்த ப்ரெஷர் வந்து, ஏன்னா மனுஷன் வந்து ரீசெண்டாக வந்து பொன்னியின் செல்வனுக்காக உடம்புல ஏற்றினாராம் பயங்கரமாக. ஒரு மாதிரி இந்த ஸ்டெராய்டெலாம் போட்டு அந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறாங்க, அது உண்மையாக போய் தெரியல. பட் ஆனால் நடுவில் ஒரு வாட்டி அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சான். விசாரிக்கும் போது உடம்பை தவிர்த்து அவரோட மென்டல் ஹெல்த்தும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்து தான். அந்த மாதிரி நிறையாலாம் சொல்கிறாங்க. அவர் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ, அதான் சொல்கிறேன். இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு வந்து இவர் விவசாயிட்டார் குழந்தை அதெல்லாம் ஓகே. இப்போ திருப்பியும் அவர் ஹாப்பி ஆகணும். அவங்க அண்ணன் முக்கியமாக வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து அவரை பார்த்துக்கிறாரு. ஸோ, அவர் ஹாப்பி மைண்டாக இருந்தால் நமக்கும் ஒரு சுயநலமாக வந்து தமிழ் சினிமாவுக்கும் நல்லது. ஒரு நிறைய நல்ல படங்கள் கொடுப்பாருன்னு நம்புகிறோம். இப்போட பிரதர்னு படம் வரப்போகுது தீபாவளிக்கு, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். திருப்பி அந்த ஜெயம் ரவிக்கு ஜெயமாக வந்து திருப்பி வரணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், அதுக்கப்புறம் நல்ல ஆக்டர். அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கம்பீரமாக
சோழ அரசராக எப்படி வந்திருப்பார், அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எனிவே இனிமேல் கம்பீரமாக தமிழ் சினிமாவுக்கு தொடர்ந்து வரட்டும். ஏன்னா அவர் அஃப்கோர்ஸ் கரெக்டான ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி நடிச்சாருன்னா எந்த மாதிரி ஒரு கேரக்டரையும் பண்ணக்கூடிய ஆக்டர் தான் ஜெயம் ரவி. ஸோ ஜெயம் ரவி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் கம்பேக் கொண்டு வாங்க, ஹாப்பியாக இருங்க. நாங்கள் வி ஆர் வெயிட்டிங்.